இந்தாம்மா இதெல்லாம் உடைச்சு போட்டு வச்சிரு. டேய் வெட்டி முண்டோ, யாரா அது? டிவி பார்த்துட்டே இருக்காம அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. சோ என் நிம்மதி கெடுக்கிறதுன்னு இருக்காங்க. ஐயோம்மா, மனசு ஃபுல்லா உன் மேலதான் திருந்தி போன ஒன்னாலதான். இந்தாம்மா மாப் போட்டுரு. பின்னாலதான் ஐயோமோ தெரியாம மிதிச்சிட்டேன். மறுபடியும் மாப் போட்டுருமா? எங்க கஷ்டப்பட்டு மாப் போட்டேன். மறுபடியும் போட்டுக்கடி. உன் பொண்டாட்டி கை வலிக்க தொடச்சிட்டு வந்தா முதிக்கிறியோ உன்ன? அம்மோ, எங்க அம்மா ஏன் உன் மேல இவ்வளவு அன்பா இருக்காங்க? உங்க அம்மா என்ன மருமகளா பாக்கலங்க, ஒரு மகளா பாக்குறாங்க. அத்தை மருமகளா இருக்கும்போது அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க மருமகளை யாரும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அம்மோ, அப்பா சாப்பிட்டாராமா? சாப்பிட்டாருங்க. அம்மா சாப்பிட்டாங்களா? அத்தை அம்மா என்ன சாப்பாடு சமைச்சிருக்கிற? சாப்பிடறக்கே பிடிக்கல. சை. ஓ சரி விடுமா, அம்மா அப்புறம் சாப்பிடுவாங்க. ஏமா சோகமா இருக்க, என்னாச்சு? அது நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்க மாட்டியா? எல்லாம் தப்பு தப்பா தான் பண்ணுவியா? இல்ல கவனிக்கல. இப்படி இருந்தா என்னதான் பண்றதோ என்னமோ பண்ணு. உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலைங்க, அதான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஏய் அம்மோ, அப்படிலாம் இல்ல. இப்ப பாரு. ஏய் என்னடி எல்லாம் உன் இஷ்டத்துக்கே பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல எதுக்கு இருக்க? கிளம்புடி. ஏதோ சத்தம் கேக்குதே. ஏன் என்னாச்சு? மா, இவ ஒரு வேலையும் ஒழுக்கமா செய்ய மாட்டேங்கிறா. போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு. டேய் இது என்னடா பழக்கம் இது? வீட்டுக்கு வந்த பொண்ணை வெளிய அனுப்புறது? மா நீ வாமா. அவ பண்ற வேலை சரியில்லைன்னா உன்னால பொறுத்துக்க முடியலன்னா அவ சரியா பண்ற வரைக்கும் நீயே அதிக பண்ணிக்கோ. அவன் கிடக்குற, நீ வாமா. மழை பொழியுது தாடி, அதுதான் நீயும். சத்யா, என்ன வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டியா? ஏன் என்ன செய்யாம போயிட்டேன்? காலையில இருந்து வீடு கூட்டியிருக்கேன், சமைச்சிருக்கேன், பாத்திரம் கழுவிருக்கேன். இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் உன்னை எதுவும் சொல்லல. அம்மா உன்னை கடைக்கு போக சொன்னாங்களாமா, ஏன் போல? என்னால போக முடியாது. ஏன் அவங்க போனா என்னவா? இங்க பாருமா, அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்களால இவ்வளவு தூரம் போக முடியாது. பாருங்க என்ன வெயில்னு. இப்ப போன என் ஸ்கின் என்ன ஆகுறது? அட இதான் உன் பிரச்சனையா? இந்தா இதை யூஸ் பண்ணு. அண்டர் ஐ டல்னஸ், ஃபோர்ஹெட் டார்க்னஸ், ஆக்னி மார்க், டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் இந்த ப்ராப்ளம் கூட ஃபைட் பண்றதுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ற கொஜிக் ஆசிட் தான் யூஸ் பண்ண போறேன். Kojic acid is one molecule that works against dark spots very well. டெர்ம்டா கூட 2% கொஜிக் ஆசிட் க்ளோ ஃபியூசன் ஃபார்முலா நைட் கிரீம். இதுல கொஜிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்புட்டின், நியாசினமைட் இருக்கனால இது நம்ம ஸ்கின்னை 3 மடங்கு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஈவன் டோன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிளா இருக்கும். முக்கியமா இது நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி பிரைட்டன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட் இஸ் அவைலபிள் இன் purple.com and the products are tagged below. purple.com ல ஆர்டர் பண்ணா சென்னையில சேம் டே ப்ராடக்ட் டெலிவரி பண்ணிடுவாங்க. சத்யா, எங்க அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்கம்மா. அத்தை வராங்களா? அம்மோ, எங்க அம்மாக்கு என்ன வேலை தெரியுமான்னு கேட்டாலும் தெரியும்னு சொல்லிடுறீ. அப்போ உங்க அம்மா ஃபிளைட்டோட தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்றது பேபி? எங்க எனக்கு சமைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. பயப்படாதீ, நானும் கூட தான் இருக்கேன். சமாளிச்சுக்கலாம். இங்க பாரு, காம்பாக்ட் ஃபவுண்டேஷன் அதுன்னு இதுன்னு போட்டிருக்காத. நான் கூட்டிட்டு வரக்குள்ள ரெடியா இருக்கணும். அதெல்லாம் இல்லைங்க, இப்பவே போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். வாங்கத்த. எப்படி? இந்த சம்மர் டைம்ல ஃபவுண்டேஷன் போட்டா ஸ்வெட் ஆகி நல்லாவே இருக்காது. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இருக்கு. தட் இஸ் டெர்ம்டாக்கோட 4% நியாசினமைட் இருக்க பர்பிள் சன்ஸ்கிரீன். இந்தியன் ஸ்கின் டோன் எல்லோ கலர், இந்த பர்பிள் கலர் எல்லோ டோனை நியூட்ரலைஸ் பண்ணும். ரெட்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாலுமே சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண இடம் டோஸ்டே ஆகல பாருங்களேன். இதுல 4% நியாசினமைட் இருக்கனால டார்க் ஸ்பாட்டையும் அன்ஈவன் ஸ்கின் டோனையும் ரெடியூஸ் பண்ணிரும். இந்த சன்ஸ்கிரீன் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். பிரைசிங்மே ரொம்ப அஃபோர்டபிள் அண்ட் ரேட்டிங் 4.7 கொடுத்திருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீனுக்கு நிறைய பேர் குட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் purple.comல அவைலபிளா இருக்கு. இந்த வீட்ல என்னதான் கரெக்டா ரெடியா இருக்கு? அத்தை இந்த ரெடி ஆச்சுங்க அத்தை. என்ன உப்பும் கூட ஒழுங்கா இல்ல, இதுவும் கூட உனக்கு சமைக்க தெரியாதா? மா, எதுக்குமா அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க? வந்துட்டான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. மூஞ்சி பாரு எப்படி இருக்குதுன்னு. நீ வாமா. இப்பெல்லாம் உன்னை நீ கேர் பண்ணிக்கிறதே இல்லம்மா. அதனாலதான் உன் ஃபேஸ் உடம்பெல்லாம் டல் அண்ட் டயர்டா இருக்கு. நீ முன்ன மாதிரி இப்பயும் கேர் எடுத்து அந்த நைட் கிரீமை மறுபடியும் யூஸ் பண்ணுமா. சரிங்க. என்னோட டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு டெர்ம்டாக்கோட கொஜிக் ஆசிட் நைட் கிரீம் தான் யூஸ் பண்றேன். இதுல கொஜிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்புட்டின் அண்ட் நியாசினமைட் இருக்கனால நம்ம ஸ்கின்னை 3 மடங்கு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஆல்சோ டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு ஈவன் டோன் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி ஹைட்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நான் கீழே டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சென்னை, பெங்களூர், கொச்சின்ல இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்ல டெலிவரி பண்ணிடுவாங்க purple.comல இருந்து. ஓகேவா? ஒரு வழியா உன் ஹெல்த்தை கேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி வா போலாம். சத்யா போய் எல்லாத்துக்கும் காப்பி போட்டு வாடி. ஏய் நிர்மலா, காலையில் நான் தானே சமைச்சேன், அதனால நீ தான் இப்ப காஃபி போடணும். என்ன சொல்ற? என்ன சொல்றேனா? அப்ப நீங்க சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா?
சத்யா நம்மளுக்குள்ள சண்டை வேண்டாமா, இனிமேல் மாமியா மருமகளா வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துக்கலாமா? சரிங்க அத்தை. என்னம்மா இன்னும் அத்தை கித்தேன்ட்டு பிறண்டு கூப்பிடுற மாதிரி அன்பா கூப்பிடுமா. சரிடி. நீயா அவ்வளவு அன்பெல்லாம் வேண்டாமா, நீ வேணா பேரை சொல்லி நிர்மலான்னு கூப்பிடு. அது சொன்னேன், ஆனா உன் ஃப்ரெண்டுக்காக ஒரு ஹெல்ப் பண்ண கூடாதாமா? நீ போய் போடுமா. சரி போடுறேன். இந்தாங்க காஃபி. என்னம்மா சக்கரை கம்மியா போட்டிருக்கிற, இன்னும் கொஞ்சம் போட்டு கொண்டு வா. அட சத்யா சக்கரை ரொம்ப ஜாஸ்தியா போட்டுட்டுமா. இந்தா புடி. சத்யா என்ன காபி சூடே இல்ல. இப்ப நான் ரொம்ப சூடாயிட்டேன். இதுக்கு மேல குறை சொன்னா சர்க்கரைக்கு பதிலா உப்பதான் அள்ளி போடணும். மூடிட்டு குடி. மூடிட்டு குடிக்குவா? ஏய் நான் உன் மாமியாரடி. ஐயோ அத்தை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அத்தை, அதான். இரண்டு இல்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, போடி. எஸ்கேப். நல்ல வேலை சொந்தக்காரன் எவனும் இல்ல. அம்மா சத்யா எந்திரிமா. என்ன இவ்ளோ நேரம் தூங்கி இவ்ளோ டயர்டா இருக்கு? அம்மா ஒரு காஃபி. கண்ணு என்ன கனவுல இருக்கிறியா? இது உங்க அம்மா வீடு இல்ல, உங்க மாமியா வீடு. என்னது மாமியார் வீடா? சோபா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அம்மா காப்பியில சர்க்கரையே இல்ல. ஐயோ அது வேற மறந்துட்டனே. எஸ்கேப். மாமியார் வீடுனாலே வேலை செய்ய வச்சே கொள்றாங்கப்பா. ஏதாச்சும் பண்ணி ஒரு நாள் எப்படியாவது லீவ் போட்டுருணும். ஓ இத்தனை நாள் உங்க அம்மாக்காரி வீட்டுல இருந்தது பத்தாதுன்னு இந்த அம்மனிக்கு இன்னொரு நாள் லீவ் வேணுமா உன்ன? அத்தை எனக்கு உடம்பு வலி. நல்ல வேலை சொன்ன, அத்தைக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது, அந்த மூவ் எடுத்து போட்டுட. என்ன இது ஐடியா, நம்ம பிளான் பண்ணா இது எக்ஸிக்யூட் பண்ணுது. சரிங்க அத்தை. அத்தை சொல்லுமா, பாத்திரம் கழுவிட்டியா? இல்லத்த தலைவலி. மா தலைவலிக்கு உங்க மாமா ஒரு தைலம் கொடுத்தாருல, அதை எடுத்து போட்டுக்கோ. 10 நிமிஷத்துல தலைவலி காணாம போயிடும், அப்புறம் பாத்திரம் வலிக்கலாம். அடுத்தாய் கிழவி, இது என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கு? ஒருவேளை இதோட மாமியார்கிட்டயும் இது இப்படிதான் பண்ணியிருக்குமோ? ஓ எங்கிட்டயே வா, உன் மாதிரி நான் எவ்வளவு பண்ணியிருப்பேன். என் பையன் வீட்டுக்கு தண்டத்துக்குன்னு ஒரு சோம்பேறி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், ஒரு வேலையும் பண்றது இல்ல. இப்ப எதுக்கு இந்த காலங்காத்தாலே என்ன வம்பு கிழக்குறீங்க? பின்ன என்ன உங்க வீட்டுல இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா? இப்ப என்னத்தாச்சு? எதுக்கு எங்க வீட்டுல இருக்கிறீங்க? ஏன் வீட்டு வேலையெல்லாம் ஒண்ணு இல்லையா? போய் ஜம்முன்னு உட்காந்துருக்க. ஐயோ என்ன வேலைத்தான் இருக்கு? கண்ணு முன்ன இவ்வளவு பாத்திரம் இருக்கு, இதெல்லாம் யார் தேய்ப்பாங்க? அத்தை இந்த குளிர்ல நமக்கு தண்ணியில கைப்பட்டாலே ஜுரம் வந்துரும் அத்தை, அதனால பாத்திரத்தை நீங்களே வலிக்கிறீங்க. ஓ நீ அவ்வளவு சாரா? சரிம்மா வீடு மட்டும் பறிக்கிறே. ஐயோ இப்ப என்ன பண்றது? அத்தை எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு அத்தை, அதுவும் செய்ய முடியாதே. ஓ அப்ப உங்க வீட்டுல என்னதான் நீ வேலை பண்ணுவ? என்னெல்லாம் அங்க வேலையே செய்ய விட மாட்டாங்க அத்தை. உங்க பையனும் தான் சொன்னாரு எங்க அம்மா உன்னை வேலையே செய்ய விட மாட்டாங்கன்னு. அவனுக்கு இருக்கு, சோம்பேறி கட்டிட்டு வந்திருக்கான்னு நினைச்சா நோயாளியை கட்டிட்டு வந்திருக்கான். எங்க அத்தை ஏதாச்சும் வேலை பண்ணணுமா? ஒண்ணு வேண்டாமா, நீ போய் தூங்கு. இப்பதாங்க அத்தை நீங்க ஒரு நல்ல மாமியார் மாதிரி நடந்துக்கிறீங்க. கடைக்கு வேற போகணும், இவகிட்ட சொல்லிட்டு போயிடலாம். ஆமாண்டி, எது சொன்னாலும் நம்பிடுது. இப்ப கூட ஒரு பிட்ட போட்டேன், அதையும் நம்பிருச்சு. அது சரி. ஆமா நான் இல்ல. சத்யா எங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்கம்மா. அம்மோ எங்க அம்மா என்ன வேலை தெரியுமான்னு கேட்டாலும் தெரியும்னு சொல்லிடுறீ, அப்பதான் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்ப உங்க அம்மா ஃப்ளைட் ஓட தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்றது பேபி? நக்கலு. ஃபன் ஃபன். ஏமா உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியும் சொல்லு. தெரியும் அத்தை. துவைக்கிறதுக்கு அத்தை ஒரு நிமிஷம். காலையில எழுந்து கோலம் போட்டு அடுப்புல டீ போட்டு அதுல உங்களுக்கு சக்கரை கம்மியா போட்டு வாய்க்கு ருசியா சாப்பாடு, சாம்பார், கடிச்சுக்க காயும், புடிச்சுக்க பொரியலும், கடைசி முடிச்சுக்க ரசம்னு எல்லாமே செய்வேன். அப்படியே துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது, எல்லா வேலையும் எனக்கு அத்துப்படி அத்தை. அடிப்பா நீதாம்மா எனக்கு மருமகளா வரணும். பயப்படாதரி, நானும் கூட தான் இருக்கேன், சமாளிச்சுக்கலாம். லாண்ட்ரி போட்ட துணி அம்மா வரக்குள்ள வாங்கிடலாம், சாப்பாடு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கலாம். சாப்பிடுங்க அத்தை. என்னமோ துணியெல்லாம் அருமையா துவைச்சிருக்கிறேன், மிஷினால இப்படி வராதே. என் கையாலேயே துவைச்சது அத்தை. துணியில கலர் போயிருக்குது. இந்த கையிலாகாதவன் துணியை காய போடாம என்னதான் பண்றான்? எங்க அவர் காய போட்ட துணி கூட எடுத்துட்டு வர மாட்டாரு. அடிப்பாவி, உன் பொண்டாட்டி கை பக்குவத்துக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா. நான் எங்க கொடுத்து வச்சிருக்கணும்? சமையல்கார பொண்டாட்டி தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ எங்க? இல்லம்மா சாப்பிடுங்க. அக்கா பாயாசம் ஆர்டர் பண்ணிருந்தீங்க, இந்தாங்க. பாயசம் தரதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா உனக்கு? அட பிராடுகளா.